அன்பானவர்களே, மறுபடியும் உங்கள் மத்தியில் வருவதற்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். லூக்கா 1:28 மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கர்த்தர் உன்னோடு இருப்பதற்கு உலகத்தில் பல அடையாளங்கள் இருக்கலாம். ஆவிக்குரிய அடையாளங்கள் தான் என்ன? ஆபிரகாம் தேவனோடு நெருங்கி வாழ்ந்ததை போல அடையாளம், ஏனோக்கை போல தேவனோடு நடந்த அடையாளம், யோசேப்பை போல பாவத்தை மேற்கொள்ளுகிற பரிசுத்தம், தாவீதை போல தேவனோடு எல்லாவற்றையும் கலந்து பேசி உரையாடுகிற அடையாளம், தானியலை போல சாட்சியாக நிற்கிற அடையாளம், புதிய ஏற்பாட்டிலே சமாரியாய் ஸ்திரீயை போல ஆத்ம தாக அடையாளம், பரிசுத்த பவுலை போல மறுபடியும் கர்த்தருக்குள் பிறந்த அடையாளம், இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கிற அடையாளம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 யோவான் 2:6. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கிறிஸ்துமஸுக்குள் செயல்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அடையாளங்களாக செல்ல கர்த்தர் நடத்துவாராக.